சென்னை எழிலகத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு மையத்தில் அவர் ஆய்வு மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. புயல் சென்னையை நெருங்கி வரக்கூடிய நிலையில் அதிகாரிகளோடு அமைச்சர் ஆய்விலும் ஈடுபட்டிருக்கிறார். களத்தில் என்னென்ன முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்தான விவரங்களையும் அவர் கேட்டறிந்து வருவதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட். தற்பொழுது அமைச்சர் களத்தில் ஆய்வில் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது. என்னென்ன விஷயங்கள் அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது, என்ன விவரங்களை அவர் கேட்டறிந்து வருகிறார்? சென்னை எழிலகத்தில் இருக்கக்கூடிய மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்துல அமைச்சர் ராமச்சந்திரன் தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த பிட்வா புயல் எதிரொலி காரணமாக அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்களும் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, பாதுகாப்பாக மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்களா, அப்படி தங்க வைக்கக்கூடிய மக்களுக்கு அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா, பொதுமக்களிலிருந்து பெறக்கூடிய புகார்களுக்கு எவ்வாறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது குறித்து கனமழை, அதிகனமழை, மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களோடு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தற்பொழுது காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக வட கடலோரம் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களாக இருக்கக்கூடிய தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர், விழுப்புரம், ராமநாதபுரம், நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியர்களோடு காணொலி காட்சி வாயில் மூலியமாக அவர் ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார். நேற்று தினம் முதலமைச்சர் MK ஸ்டாலின் இங்கே இருக்கக்கூடிய மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்துல ஆய்வு மேற்கொண்ட நிலையில தற்பொழுது இன்றைய தினமும் 4 மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிற நிலையில அந்த மாவட்ட ஆட்சியர்களோடு தற்பொழுது அவர் ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் தயார் நிலையில் உணவு மற்றும் குடிநீர் ஆகியவற்றை வைத்திருக்க வேண்டும். பாதிக்கப்படக்கூடிய இடங்கள்ல உடனடியாக மீட்புப்படை சென்று உதவும் வகையில் மீட்பு படையினர் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களை தங்க முகாம் அலுவலகங்களில் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் உள்ளிட்ட அறிவுறுத்தல்களை அவர் தொடர்ந்து வழங்கி வருகிறார். ஏற்கனவே தேசிய பேரிடர் மீட்புப்படை, மாநில பேரிடர் மீட்புப்படையினர் அதிகனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள் விரைந்திருக்கக்கூடிய நிலையில அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களோடு அந்த களத்தில் தயாராக இருக்கும்படி ஒரு அறிவுறுத்தல்களையும் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் வழங்கியிருக்கிறார். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர்களோடு ஆலோசனை மேற்கொண்டதற்கு பிறகாக அவர் செய்தியாளர்களையும் தற்பொழுது சந்திக்க இருக்கிறார். முன்னதாக மாவட்ட ஆட்சியர்கள், வட கடலோரம் மாவட்ட ஆட்சியர்கள்ல பிட்வா புயலால என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, பொதுமக்களிடம் பெறப்பட்ட புகார்களுக்கு எவ்வாறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட விவரங்களை அவர் கேட்டறிந்திருக்கிறார்.